ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தனால சீக்கிரமாக இருந்து லஞ்ச் பேக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால கடகடன் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் இன்னைக்கு டியூஸ்டே வேறையா, காலையில் பூஜை பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். பட் எனக்கு இந்த அரிபரியில் என்னால் காலையில் சாமி கும்பிட முடியல. ஈவினிங் தான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன். பட் ஆனால் வீடு க்ளீன் பண்ணுறது, கோலம் போடுறது, உருளியில் பூ மாத்துறது, சாமி எல்லாருக்கும் பூலாம் போட்டு ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு காலையில் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் ஈவினிங் வந்து சாமி கும்பிடும் போது எந்த ஹரிபரியும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக வந்து சாமி கும்பிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு கீரையும் கருணக்கிழங்கு தான் செஞ்சிருந்தேன். இந்த கருணக்கிழங்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, சாப்பிட்டா அரிக்குது அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. தண்ணியில மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவி ஃப்ரை பண்ணி பாருங்க. சாப்பிடாதவங்க கூட இந்த கருணக்கிழங்கு வந்து சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் கீரை வந்து நைட்டே கிளீன் பண்ணி வச்சுட்டு படுக்கணும்னு நினைச்சேன். டயர்ட்ல தூங்கிட்டேன். அதனால காலையில இருந்து கீரை எல்லாம் கிளீன் பண்ணி கடைஞ்சிட்டு அவங்களுக்கு தாளிச்சு கொடுத்து அனுப்பிச்சேன். இந்த கீரை தாளிக்கும் போது கூட ஒரு கை நிறைய பூண்டு அள்ளி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீரையில கொட்டி கலந்து விட்டு பாருங்க. செம்ம